தலைவா இது உங்களுக்கு வழியா? இது உங்களுக்கு வழியா? இது உங்களுக்கு வழியா? இது உங்களுக்கு வழியா? ரோட்ல அங்கே எவ்வளோ வண்டி நிற்குது, அங்கே எவ்வளோ வண்டி நிற்குது. உங்களுக்கு இந்த வழியை யார் வளர்க்குறது? முதல்ல பப்ளிக் யூஸ் பண்ணுறதா நீங்கள் வண்டியை மண்டலம் கிடந்ததா? இது எப்படி இப்படியே ரோட்டை அடைச்சி நிற்கிறது நினைக்கிறா? நீங்கள் 3 வண்டிக்காரங்க அடைக்கிறா? ரோட்டை அடைக்கிதான் உங்களுக்கு வேலையா? வண்டியை பின்னால் எடுத்து வண்டி எடுத்துக்கோங்க. இது என்ன குழம்பு? வண்டி எப்படி போகும்? வண்டி எப்படி போகும்? ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா எப்படி போகும் வண்டி? இந்த பைத்தியக்காரனா இருக்காங்களா? இந்த வண்டி வண்டி எப்படிங்க போகும்? வண்டி எப்படி போகும்? வண்டி எப்படி போகும்? ஓட்டு எவ்வளவு மருந்தா இல்லையா? இது வண்டிதான் மருந்துதான். ஓட்டு அந்த ஓட உமாக்கியா 3 வண்டி எப்படி ஒண்ணு நிப்பாட்டிக்கும்? ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா எப்படி போகும்? ஆம்புலன்ஸ் வந்தா எப்படி போகும்? வண்டியை பின்னால அடிங்க. வண்டியை பின்னால அடிங்க. நீங்க 3 பேர் போறதுல 1000 அவர் இறங்காதே என்ன 1000 பப்ளிக் பாதிக்கணுமா? இறங்கினா அவர் இறங்க ஒருத்தர் 2 பேர் சேர்ந்தா இப்படி பிரச்சனை. வண்டி அடி பின்னால. நான் இறங்கினா இறங்காதே அப்பளே சொல்லிட்டு இருக்கலாம். இறங்கினா இறங்காத புளுக்குன்னு இறங்கி வராரு. நீங்க போறதுனால பப்ளிக் பாதிக்கப்படுமா? பப்ளிக் பாதிக்கப்படுமா? இது என்ன ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு அநியாயம் இல்லையா? அந்த ரோட ஃபுல்லா ஒம்பாடிக்கியா? நம்ம அந்த ரோடு போறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஒரு மணி நேரம் ரோட்டை மடிச்சிருக்க வந்தீங்களா? ஒரு மணி நேரம் ரோட்டை மடிக்கணுமா? ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எப்படியா போவோம்? எத்தனை பஸ் நிக்க பாரியா? அவன் பொழப்பு ரயில் எடுத்து போடும். உங்களுக்கு யார் பெர்மிட் கொடுத்தது? எப்படி வருது? வண்டி தெரியாம இருக்கு. வண்டி வந்து இறங்கி பேசுவோம். போலீஸ்காருக்கு என்னையா குடுக்கிய நீங்க? இந்த தென்காசியில பொட்டல்புது தர்கா பக்கத்துல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா டிராபிக் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவனோ மண்ணள்ளி கொண்டு போய் விற்கிறதுக்கு இங்க இருக்க எல்லாரும் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா கூட போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இல்லைண்ணா 1.5 மணி நேரமா வண்டி அப்படி நிற்கிறேன். அங்க எத்தனை பஸ் அப்படி நிக்கி? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறான். இப்ப எப்படி தன்னால போறான் வண்டி எடுத்துட்டு? 1.5 மணி நேரம் ஆச்சு. 3 வண்டி வண்டி எடுக்க மாட்டேங்க. வாங்க 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 போங்க அண்ணா. கொஞ்சம் அம்மா கொஞ்சம் நில்லுங்க அக்கா. வாங்க வாங்க வாங்க. நின்னுங்க கொஞ்சம் நின்னுங்க. கொஞ்சம் பின்னாடி வைப்பா. ஏய் வா வா வா. சார் இந்த வண்டி விட்டுருங்க சார். அம்மா ஒரே நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம் நின்னுங்க. போ 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 போட்டோம்.
சார் சார் அடுத்த ஒரு வண்டி வந்தாச்சு. இன்னும் மறுபடியும் 1.5 மணி நேரம் நிப்பாட்டுறதுக்கு. அங்க வரைக்கும் ஃபுல்லா டிராஃபிக் சார். அடுத்த ஒரு வண்டி ரெடியா நிக்கிறாங்க சார். அங்க ஃபுல்லா அங்க வரைக்கும் நிக்கி சார் டிராஃபிக். இவன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா நிப்பாட்டி போட்டாங்க வண்டி எல்லாம். ஒரு 4 வண்டி ரொம்ப நேரம் நிற்கி சார். நிற்கட்டும்பா, அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு ரோடு கிளியர் ஆகணும். அதை பற்றி வேறு என்ன செய்யணும் வழி கிடையாது. ரோடு கிளியர் ஆனால் தான் அவன் போக முடியும். உள்ள போவா போ. அங்க போய் திருப்பி போங்க. அங்க போய் திருப்பி போயிருங்க. பின்னால ஒரு பஸ் நிக்குது. சரி சார். நாலு பேர் சேர்ந்து 4 வண்டிக்காரனும் வேணுக்குனே நின்று ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறான். அப்ப சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறான். அதான் இப்போ பிடிச்சி 4 பேர் திட்டினதுக்கு அப்புறம் அவன் போலீஸ் வந்தோடனே வண்டி எடுத்து தன்னால போறானுல. அப்ப வேணுக்குன்னு தானே பண்றது இதெல்லாம். அவன் ரிவல்ஸ் எடுக்க மாட்டேங்கான். சார். அவன் ரிவல்ஸ் எடுத்தா பிரச்சனையே முடிஞ்சு. எங்க வரைக்கும் நிக்க தெரியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்க. அப்ப நான் தான் கேட்டேன், போலீஸ் நீ சொல்ற அப்ப நீ லஞ்சம் கொடுக்குறியா நீ அப்படின்னு கேட்கல. சரி சார். அண்ணே வண்டி போனதுக்கு அப்புறம் வந்துரு. விட வேண்டாமா? அதான் வண்டி போனதுக்கு அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் பின்னால போயிருங்க. கொஞ்சம் அப்படியே டிராஃபிக் கிளியரா இருந்தாலே வா. போங்க. ஒரே நிமிஷம் நின்னுங்க. ஆமா. இந்த வண்டி போனோன்னு போயிடலாம். இதுப்பா வண்டி நிப்பாட்டல. சரி சார். விட்டுறலாம்.
நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? இந்த ரூட்ல மாத்தி விட்டானோ இப்போ 3 வண்டிக்காரனும் சேர்ந்து பின்னால ஒரு வண்டி நிக்க பாருங்க. அடுத்து அதான் ஒரே ஒரு நிமிஷம். அங்க அங்க உங்களுக்கு லாக் ஆகி நிக்குது, எப்படி போவியா? அந்த வண்டி நிப்பாட்டலாம். வண்டி நிப்பாட்டு போ. வண்டி போகணும் வந்து அங்க சுத்தி போச்சு போவாங்க. அப்படி அந்த ரூட்ல போக முடியுமா? என்ன வாங்க 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 வாங்கண்ணே வாங்க 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 வாங்கண்ணே வாங்க 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 சொல்லுங்க. அவனை வர சொல்லாதீங்க, அவனாலதான் பிரச்சனையே. வர சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. அப்படி போயிட்டு திருப்பி போயிடலாமா? போக முடியாது, பாரு லாக் ஆகிட்டு. அண்ணா லாக் ஆகி நிற்க. அப்படி போய் போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போகலாம். திருப்புங்க வண்டி திருப்புங்க. வா போலாம். என்னண்ணா ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா என்ன பண்ணும்? அப்புறம் வந்து 1/2 மணி நேரம் இந்த ரோட்ல அங்க இருந்து ஒரு கடைக்கு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. முன்னால இருந்ததை விட இப்போ பொட்டல்புதூர்ல பகல் நேரத்திலே கனிம வளங்களால இங்கே அள்ளிட்டு போகிற வண்டிகள் அந்த சைடு ரோடை ரொம்ப சேதப்படுத்திட்டாங்க. இப்போ பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மெயின் சாலை வழியாக பயணிக்குது. இதனால் இங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசல், இன்னொரு ஆம்புலன்ஸ் போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. இந்த அடுத்து உள்ள வந்தாச்சு. நிப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. ஏய் பேடு போ.